ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ஷியல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ லிங்தாங் வந்து அவனோட சிங்கத்துலேருந்து வந்து இறங்குறான். அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹெவன்லி மார்ஷியல் கிரியேஷன் பவரை வந்து அடையறதுக்காக வந்திருக்கான். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி அதில் வந்து ஜெயிச்சிட்டான். அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக வந்து இடம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்கும்போது வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து எவன்லி மார்ஷியல் கிரியேஷன் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஒரு வழி தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் நீங்கள் போய் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து மெடிடேஷன் பண்ணி அவங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து லிங்க் ஃபேமிலி தான் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஃபேமிலி, அதில் லாங் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர் கே வந்து நம்ம லிங்தாங் பற்றி நினைக்கிறாங்க, அவன் ரொம்பவே வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் வந்து அவங்க கல்டிவேஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு 9th லெவல் மார்ஷியல் கிரியேஷன் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு வெறும் 9th லெவல் மார்ஷியல் கிரியேஷன் தான் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் எல்லாருக்கிட்ட போய் சொல்கிறான், பரவாயில்ல விடு, லாங் இருக்கால அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் லாங் மட்டும்தான் இருக்காங்க. லாங் வந்து அவனோட பவரை வந்து அடைஞ்சிட்டான் போலக்கு. அவனுக்கு வந்து குயிக் கிரியேஷன் வந்து கிடச்சிருச்சு. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா இது ரொம்பவே கஷ்டப்பட்டு இதில் வந்து கொண்டு வந்திருக்கான். மாஸ்டர் லிங் தான் வந்து ரொம்பவே சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஸ்டர் கேவ் வந்து அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது நம்ம ஹீரோட பவர் வந்து ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஆஃப் குயிர் ரிலேமில் தான் இருக்கான். ஆனால் எப்படி வந்து இவனால் இதை அடைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோவும் சீக்கிரம் போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த தோய் வந்து சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி தோய் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமாக அங்கே இருக்க எல்லா மார்ஷியல் கிரியேஷன் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே மலை மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். இது இந்த வெளிச்சத்தினால நம்ம ஹீரோக்கு வந்து கோல்டன் தண்டர்லாம் வந்து கீழே வருது வானத்துலேருந்து. இதை பார்த்தோன்னு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கையை மேலே தூக்கோன்னே வந்து மேலே வந்து ஒரு ஃபிங்கர் மாதிரி வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து டச் ஆனோடனே நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மார்ஷியல் கிரியேஷன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க எல்லார் மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நான் ஒரு இதை பார்த்ததே இல்லை என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிடச்சது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொல்லி. லின் ஃபேமிலியில் இருக்க 2 பேத்துக்குமே வந்து மார்ஷியல் கிரியேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து லாங் அப்படியே வந்து பார்த்துட்டே போகிறான். அப்போ சிஸ்டர் கே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லர் மூவ் காமிச்சிட்டிங்க தான் எல்லர் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க குழந்தை சொல்கிறான். எல்லர் மூவ் வந்து சொல்கிறாங்க, நீயும் லிங் லாங்கும் வந்து நம்ம கிளானுக்கு வந்து ரொம்பவே பெருமையை சேர்க்குறீங்க. நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம தியோ வந்து சொல்கிறான், லாங் வந்து அவங்ககிட்ட இருக்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சிம்பிளானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி. இல்லை மூவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே லாங் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. நம்ம லாங் வந்து சொல்கிறான், இங்கே இருக்க மார்ஷியல் ஸ்டேல வந்து நம்ம அழிச்சிட்டோன்னா கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் ஏஷியன் ட்ரெஷர் இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து 4 விதமான கிளானும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து பாதியை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லாங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக இந்த ட்ரெஷரில் எடுக்க முடியாது. இங்கே கார்டியன் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளானை சேர்ந்தவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து தயோ வந்து சொல்கிறான், நீ வந்து அதில் இன்வால்வ் ஆகாத, அவங்க கூட நீ வந்து சேராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம போய் அதை போய் அழிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி 4 கிளானுக்கு சேர்ந்தவங்களும் வந்து அவங்க ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை ஆகிட்டு இருக்காங்க. அதை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. நம்ம லாங் தான் ஃபஸ்ட்டு போய் இப்படி பண்ணணும் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஒன்று எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து அந்த ஷீல்டு மாதிரி உடைக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்க பவர் தாங்க முடியாமல் வந்து உடஞ்சிருது. இந்த உடனே கீழே வந்து வெல்கணும் மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து சீக்கிரமாக வாங்க நம்ம எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக எல்லாருமே வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. 4 கிளானை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோ தான் நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோயனை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து போகிறான் அந்த டைகரை கூட்டிகிட்டு. ஷோயன் வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பறந்து போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 கிளானை சேர்ந்தவங்களும் திடீர்னு வந்து நின்ட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளேருந்து ஒரு மான்ஸ்டரோட அலற சவுண்டு கேட்கறோன்னு எல்லாருமே வந்து ஒரு இடத்துல நின்ட்டாங்க. அங்கே என்னென்னா பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ட்ராகன் வந்து நிற்குது. இதை பார்த்தோன்னே ஏற்கனவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எப்படி நம்ம தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே உடனே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ராகனுக்கு எதுவுமே ஆகலை. 4 கிளானை சேர்ந்தவங்களும் வந்து அந்த ட்ராகனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ராகனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது.
அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து அவங்க பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டிராகனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயம் ஏற்படுது. அதுவும் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. இவங்களும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லாங் வந்து அவனோட 4 ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். 4 விதமான ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம லாங் வந்து அட்டாக் பண்ணுறான். இதனால வந்து அந்த டிராகனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து அடிபட்டுருது. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வழியாக வந்து அந்த டிராகனை வந்து தோக்கடிச்சாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகனை வந்து தோக்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த டிராகன் மேலேருந்து வானலேருந்து கீழே வந்து விழுகுது. கீழே விழுந்த டிராகனை வந்து மறுபடியும் இவங்க வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணும்போது அந்த டிராகன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. திரும்ப அதனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த டிராகன் அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுச்சு. அதை சேஸ் பண்ண வேணாம், நமக்கு தேவையில்லாமல் எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாங் வந்து சொல்கிறான். வாங்க இங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாருமே வந்து மறுபடியும் உள்ளே போகிறாங்க. அந்த டிராகனை தோண்டி நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பிளட் டிராகன் வந்து நமக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது டிராகன் கிடையாது, டிராகன் பிளட்டால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிராகனை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து தாய் வந்து சொல்கிறான். அதை எஸ்கேப் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த டிராகனும் வந்து அதெல்லாம் பறக்கக்கூட முடியல, ரொம்பவே அடிபட்டனால வந்து கீழே வந்து விழுது. இதுக்கிட்ட வந்து நம்ம லாங்கும் ஷோயன் அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தாய் வந்து சொல்கிறான், இந்த டைகர் ஸ்டூபிட் டைகர் என்ன நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் சொன்னபடி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட ஹெவன்லி பப்பட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு பார்க்குறான். ஆனால் அந்த டிராகன் வந்து திரும்ப ஹெவன்லி பப்பட்டை வந்து திரும்ப அட்டாக் பண்ணுது. ஹெவன்லி பப்பட்டுக்கு ஒன்றுமே ஆகல, அது திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ இந்த பப்பட்டை யூஸ் பண்ணி வந்து வேகமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நம்மளோட மூவ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக போய் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த நம்ம ஹீரோ வந்து அவனோட கோல்டன் பலம்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த டிராகனை வந்து தரையில் அடிக்கிறான். அப்போ தோய் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த டிராகனோட கழுத்தை வந்து அப்படியே கட்டி போட்டு பண்ணி வச்சுக்கிறான். எல்லாருமே திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டிராகனும் வந்து திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து அவனோட பெப்பட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஷோயின் வந்து அந்த டிராகனோட ரெக்கையெல்லாம் வந்து கடிச்சிட்டு இருக்கான். இப்போ தோய் வந்து அவன் அந்த டிராகனோட கழுத்தை வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அவன் டிராகன் ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 2 பக்கமும் வந்து ஷோயனும் அந்த தோயும் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகன் ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து அந்த டிராகனோட தலையிலையும் வந்து குத்துறான். ஒரு வழியாக இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த டிராகனை வந்து தோக்கடிச்சாங்க. தோய் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி வந்து அந்த டிராகனை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கான். அப்போ ஷோயின் வந்து அந்த டிராகனை வந்து சாப்பிட போகும்போது 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்குற ஏதோ வானத்தில் வந்து ஒளி தெரியுது. இது என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இனி பேசும் ஸ்டார்டிங்லேயே வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னா அங்கே திடீர்னு ஒரு காட் வந்து நிற்கிறான். அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து அவன் அட்டாக் பண்ணுறான். எல்லாருமே வந்து சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து இறந்துட்டே இருக்காங்க. சீக்கிரமாக இங்கே போங்க, இவன் நிர்பனார் லிலே ஃபைலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமோ சீக்கிரமாக இங்கேருந்து போங்க, நம்ம இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா கிளானை சேர்ந்தவங்களும் வந்து அங்கேருந்து வேகமாக வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. மிஸ் மூவும் அவங்க கிளானை சேர்ந்தவங்களும் வந்து வாங்க நம்மளும் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீமன் கிளானை சேர்ந்தவங்களும் சீக்கிரமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அந்த காட் வந்து இங்கே யாரையுமே உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இதை பார்க்கலாம், வா சீக்கிரம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே ஷோயன்ட்டையும் ஷோதோட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அங்கே இருக்க டிராகன்ட்ட சாப்பிடலே இருக்காங்க. சீக்கிரமாக வாங்க இல்லைன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே சீக்கிரமாக வந்து கிளம்புறக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோயன்ட்ட சொல்லலாம். நம்ம ஷோயின் வந்து அவன் பறந்து வந்து வேகமாக போயிட்டு இருக்கான். ஷோயன் பார்த்து போ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த காட் வந்து லைனாக வந்து அட்டாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஷோயனும் அங்கே இருக்கிற அட்டாக்லாம் வந்து தப்பிச்சு டாச் பண்ணிட்டு வந்து பறந்துட்டு இருக்கான். சீக்கிரமாக போ, அதுவும் இல்லாமல் நீ வந்து என்னை கொல்ல பார்த்துருப்ப போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோதோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஷோயன் வாங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த கிளானை சேர்ந்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அவங்க வந்து ஒரு பாட்டில் மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற கிளானை வந்து சேர்ந்தவங்களாம் வந்து லென் ஃபேமிலியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் திரும்ப அட்டாக் பண்ணுறது சவுண்டு கேட்குது. அந்த காட் அட்டாக் பண்ணுறது வேறு வழியே இல்லை. நம்ம தான் இங்கே அந்த 4 கிளானை சேர்ந்தவங்களும் வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து ஓப்பன் பண்ணும். அப்போ தான் இங்கே இருக்க போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி லாங் வந்து சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி 4 கிளானை சேர்ந்தவங்களும் வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா கிளானுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பவரை வந்து யூஸ் பண்ணி வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ண நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. நம்ம ஹீரோவும் சீக்கிரமாக அங்கே போகணும், நம்ம அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷோயன்ட்ட வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அங்கே போய் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனை பவரை யூஸ் பண்ணி அங்கே போர்ட்டல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த போர்ட்டலும் ஒரு வழியாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த போர்ட்டல் வந்து அந்த இடமே வந்து அதிருது. என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லாங் வந்து சொல்கிறேன், அது ரொம்பவே ஸ்டேபிளாக இல்லை, சீக்கிரமாக நம்ம உள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டமும் வந்து லிங்காங் நீங்களும் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் வந்து அந்த காட் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து சிஸ்டமும் போய் காப்பாற்றிட்டான். சிஸ்டமும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூட்டு போகிறான். எல்லாருமே வேகமாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம லாங் வந்து சிஸ்டர் கேவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லிங்காங் நீயும் வா அப்படின்னு சொல்கிறக்குள்ள நம்ம லாங் வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ணுறான். நீ இங்கேயே இருந்து சாகுடா அப்படின்னு சொல்லி அவன் போர்ட்டல் வழியாக போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வெளியேருந்து வந்த காட் வந்து நம்ம லாங் வந்து பிடிச்சிட்டான். அவனை நகரவே முடியாத அளவுக்கு. லாங்கும் வந்து அதுலேருந்து வெளியே வரக்காக வந்து ரொம்பவே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த கார்டு வந்து நம்ம பக்கத்தில் வர பார்த்தோன்னே பாருங்க இவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பயப்படுறாங்க. அந்த அவன் வந்து நம்ம லாங் கிட்டே இருக்க அந்த ட்ரெஷரை வந்து எடுக்கிறக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ லாங்க்கு வந்து உடனே வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. அந்த ட்ரெஷர் என்னோடது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சண்டை போட்டுருக்கான். ஆனால் அது பறந்து போய் நம்ம ஹீரோ கால்கிட்டே வந்து விழுகுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். லிங்காங் அது ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி லாங் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த காட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஷோயன்னு கூப்பிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து பறந்து போகிறான். இதை பார்த்தோன்னே அந்த காடு வந்து நம்ம ஹீரோவையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். லிங்காங் அப்படின்னு சொல்லி நம்ம லாங் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறான். அந்த ட்ரெஷரு அதுக்குள்ள தான் என்ன ரிலேஷன்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கிளானஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நீ வந்து எல்லாத்தையுமே சாகடிக்கிறதா பார்க்குறியா? அவன் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி நீ என்னன்னா அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். உன்னால் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லா கிளானஸ் சேர்ந்தவங்களும் லாங் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அவன் கேட்காம அந்த போர்ட்டல் வழியாக வந்து உள்ளே போயிட்டான். சரி வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி மற்ற கிளானஸ் அவங்க எல்லாருமே வந்து வேகமாக வந்து உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர் மூதா வந்து லிங்காங் நீ எப்போயாவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபார்மேஷன் அட்டாக்ல வந்து டாச் பண்ணுற வேகமாக வந்து போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவால் தப்பிக்க முடியல. அடி வாங்கிட்டான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த லாங்குகள் அந்த பேக்லேருந்து பார்க்குறான். நிர்பனா பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதுக்காக தான் இவன் வந்திருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. இவன் ஒன்றை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லி ஷோதோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனோட ட்ராகன் ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகலாம். நம்ம ஷோதோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகலாம். நம்ம ஷோயனும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட டீமன் ஃபார்முக்கு வந்து மாறிட்டான். அதுவும் இல்லாமல் அவனோட ட்ராகன்ஸ் ஸ்பீடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணான். ஆனால் அவன் அட்டாக்லாம் ஒன்றுமே நம்ம காடுக்கு வந்து எதுவுமே ஆகவே இல்லை. அப்போ ஷோதோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அவன் ஒரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி தந்துட்டான். அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து அவனோட ட்ராகன் ஸ்பீடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அவன் நம்ம ஹீரோவோட வயிற்றுலேயே வந்து ஒரு பஞ்ச் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவில் நகரவே முடியல. இப்போ ஷோதோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடியை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஈஸியாகவே வந்து தடுக்கிறான். அந்த டைம் ஷோயன் வந்து அவனோட ட்ராகன் பீத்தை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்தோட அட்டாக்கையும் வந்து ஈஸியாகவே வந்து டாச் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லா 2 பேர்த்தாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்ப வந்து அவனோட ஹெவன்லி பப்பட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ பண்ணுற அட்டாக்லாம் வந்து அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ தான் அவன்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கான். இவங்கிட்ட ட்ரூ பவர் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்கலாம். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம ஹீரோட எம்எல்ஏ பப்பட் வந்து தடுத்தது. அதனால் அது ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுது. நம்ம ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ரொம்பவே டேமேஜாக இருக்குது. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கலாம், உங்கள்கிட்ட ட்ரூ பவர் இருக்கலாம், ஆனால் இந்த மூவ்கிட்ட உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து செலஸ்டியல் ஃபிங்கர் கேஜ்னு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். இதனால் வானத்துலேருந்து ஒரு ஃபிங்கர் வந்து நம்ம காடை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அவனும் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வந்து தடுக்க வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து இன்னும் ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த ஃபிங்கர் வந்து அந்த காடை வந்து தலையோட வச்சு அடிச்சிருது. அவ்வளோதான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லிங்காங் வந்து நினைக்கிறான். ஒரு வழியாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கீழே விழுந்துட்டான். அவங்களால நிற்க கூட முடியல. ஆனால் அந்த காடுக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் என்னால் நகர கூட முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காட் வந்து என்னோட கிளானோட சீக்ரெட் டெக்னிக் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கி வந்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோட மைண்ட்லேருந்து அவனோட மாஸ்டர் வந்து வராங்க. மாஸ்டர் நீங்கள் எப்படி இவனுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். நான் நம்ம கிளானை வந்து பாதுகாக்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். இந்த சின்ன பையனும் வந்து நம்ம என்னோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இது கேட்டோடனே அவன் சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருந்தான். நம்ம ஹீரோ கீழே விழுக போகும்போது நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறான். அவன்கிட்ட இருக்கிற ட்ரூ பவரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பட்ட காயத்தை எல்லாத்தையுமே வந்து இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து சீனியர் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்பவே அட்வான்டேஜ் எடுக்காத மாஸ்டர் உங்ககிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அந்த ட்ரூ பவர் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஷோயனையும் போய் பார்க்குறான். 2 பேருமே ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஷோதோ வந்து கேட்குறான் என்ன ஆச்சு நான் தூங்கினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ரொம்பவே லாங் ஸ்டோரி, சீக்கிரமாக என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நான் அவன் கேட்டுட்டு இருக்கேன். சீட்டில் போயிட்டு இருக்கான். நம்ம
நம்ம ஹீரோ அங்கே இருக்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். போன எபிசோடில் நான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஏஷியன் ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு கார்டு வந்து வரான். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹெவன்லி ஆஃப் ஃபிங்கர் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணுறான். இதில் நம்ம ஹீரோ வந்து தோக்கவும் வந்து செஞ்சுட்டான். நம்ம அப்படியே வந்து இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து டீமன் கிளானை வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க செக் மாஸ்டர் வந்து திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து அவங்களோட புது பவரை வந்து காமிக்கிறாங்க. இவங்க வந்து கிரியேஷன் லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போது கிரியேஷன் லெவலுக்கு வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து என்னோடய புது பவர்னால் வந்து இந்த உலகத்தையே வந்து நான் ஆள போகிறேன். நீங்கள் போய் அங்கே இருக்க எல்லா நம்ம செக்டர் சேர்ந்த எல்லாரையும் வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து மெடிடேஷன் பண்ணி அவனோட புது ஒரு ஸ்கில்லை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான். ஒரு வழியை நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபயர்னு ஒரு டெக்னிக்கை வந்து கற்றுக்கிட்டான். இதே மாதிரி வந்து ஷோதோ பார்த்திங்கன்னா வந்து அவனும் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அவனோட பாடி வந்து ஒரு மனுஷ உருவத்துக்கு வந்து மாறுற மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனும் வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து பார்க்க கேட்குறான். எப்படி இருந்தது என்னோடது அப்படின்னு சொல்லி. நீ எப்படி திடீர்னு வந்து ஒரு மனுஷ உருவத்துக்கு வந்து மாறின அப்படின்னு சொல்லி. என்னோட கல்டிவேஷன் வந்து ரெஸ்டோர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் அப்படி தான் மாறிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஷோயனும் அதே மாதிரி தான் அவனோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஷோயனும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. சோதோ சொல்கிறான், நீ என்னை விட வந்து பவர் கம்மி தான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து சண்டை போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து உடனே வந்து யுன்கோ சிட்டிக்கு வந்து போயே ஆகணும். அங்கே போய் நம்ம வந்து என்னோட கிராண்ட்பா வந்து யாரும் கடத்திருக்காங்க. அங்கே போய் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஷோயன் மூலமாக வந்து எல்லாமே வந்து பறந்து போயிட்டுருக்காங்க. நமக்கு அப்படியே வந்து அந்த யுன்கோ சிட்டி தான் வந்து நம்ம காமிக்கிறாங்க. அங்கே வந்து டேங்லி வந்து அவனோட புது டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவனை மாதிரி இருக்க நிறைய ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணி வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கான். அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஈஸியாகவே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்துன்னே வந்து எல்டர் ஹூ வந்து மாஸ்டர் உங்களோட 9 பர்பிள் சவுண்ட் டெக்னிக் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அவன் வந்து லிங்க் தாங்க விட என்னோடய டெக்னிக்லாம் வந்து ரொம்பவே பவர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் அவன் அந்த ஏஷியன் இடத்துல வந்து அவன் செத்து போயிருப்பான். அவனை துண்டு துண்டை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளானுக்காக நான் ரிவெஞ்ச் வாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கார்டு இருந்தால் பார்த்தீங்களா, அவன் அந்த அண்டர் வேர்ல்டில் இருக்கிற ட்ரெஸ்ட்டை வந்து அவன் எடுக்கவே விடல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த எல்லரும் வந்து நம்ம அடுத்த டைம் பார்க்கலாம், அடுத்த டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிற ட்ரெஸ் எடுத்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்டேருந்து இவனுக்கு லெட்ரு வேறு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி 10 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த ஏஷியன் ட்ரெஸ்ஸில் இருக்க சீலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தன் ஓடி வந்து மாஸ்டர் லிங்க் அங்கே வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கூட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கேட்டுக்கு வெளியே வந்து நின்றுருக்கான், இவங்களோட அரண்மனைக்கு வெளியே. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. தாங்லிங் வந்து சொல்கிறான், நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து ஓ அதை நீ நான் செத்துட்டேன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்கேன். ஆனால் இப்போது நான் உயிரோட வந்து நினச்சி நீ ரொம்பவே கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த எல்டர் ஹூ வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொல்கிறான், போன டைம் நீங்கள் அடி வாங்குனீங்களா அது எல்லாமே ஹீல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அவன் அட்டாக்ல வந்து ஈஸியாக வந்து தடுத்துட்டு இருக்கான். அவ்வளோதான் அவனோட அட்டாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக போய் அவனோட ட்ராகன் ஸ்பீரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த எல்டர் ஹூ வந்து ரொம்பவே வந்து அடி வாங்குறாங்க. எல்டர் ஹூ நீ திரும்ப வந்து என்னோட கூட ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷோயனும் தோவும் வந்து அந்த பையன் சொன்னது கரெக்டு தான். இப்போ நம்மளால் இந்த கிளானுக்குள்ளே வந்து வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மிஸ் கொய்யை வந்து பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து லிங்க் தாங்க வந்து திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் போகலான்னு பார்க்கும்போது கொய்யோட அப்பா வந்து வந்திருக்காங்க. இது மாதிரி லிங்க் தாங்க வந்து வந்திருக்கான், அவனை போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி. ஓ உனக்கே அவன் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் ஹூவும் நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் உன்னால் இன்றைக்கி இனிமேல் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நானும் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸ்கோயோட அப்பா வந்து அவர் ரொம்பவே டேலண்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே டேங்லையும் வந்து போதும் இதோட நிறுத்திக்கோங்க, நான் இவன் கூட ஃபைட் பண்ணுறேன், நீ ரொம்பவே ஸ்மார்ட் நினைக்கிறியா, ஆனால் இன்றைக்கி நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் கொய் வந்து சொல்கிறாங்க, இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறியிருக்கா இன்னும் கொஞ்ச நாள்லையே அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து டீமன் ஃபார்முக்கு வந்து மாறிட்டான். இதை பார்த்துட்டு நம்ம டேங்லி வந்து கேட்குறான், இது என்ன மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸு, இது எப்படி நீ ட்ரெயின் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து உன்னோட ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான்.
எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ அந்த தேங் லீ கூட வந்து சண்டை போட்டிருக்கான். அவன் நம்ம ஹீரோ வந்து ஏப் ஃபார்மில் வந்து அவன் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்கான். நான் இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஷேடோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து ஈஸியாகவே தடுத்துறான். நம்ம ஹீரோட பவரை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விட்டுன்னு அந்த இடமே ஃபுல்லாமே அதிருது. குயின்ஷோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இவன் ரொம்பவே வந்து டேலண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்லி வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் உங்களுக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லி அந்த என்டர்வோ வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம இவனை சும்மாவே விடக்கூடாது, உடனே வந்து ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் உடனே வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷனை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்கே குயோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபார்மேஷன், இதெல்லாம் நிறைய எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேஷனை பார்த்து அங்கே இருக்கிற கூட்டத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபார்மேஷனை தடுத்துட்டு இருக்கான். ஹெவன்லி ட்ராகன் ஸ்பீரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்லாம் வந்து தடுத்துட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே நல்லா டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொய்யோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் இவனை சும்மாவே விடக்கூடாது, பெரிய ஃபார்மேஷனை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி தேங்லி வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவும் வந்து அவனோட தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். இதனால் ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து ஏற்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஷோதோவும் ஷோயனும் வந்து உள்ளே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லையே, இப்போ வந்து அது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் சீக்கிரம் வழி வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே உள்ளே போய் பார்க்கலாம், இங்கே நிறையா ரூம்ஸ்லாம் இருக்குது, சீக்கிரமாக போய் தேடு அப்படின்னு சொல்லி ஷோதோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. சீக்கிரமாக நான் இங்கேருந்து வெளியே போக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷோதோ வந்து ஷோயன் கிட்ட வந்து சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபார்மேஷனே வந்து தோக்கடிச்சிடுறான். அப்போ திடீர்னு வந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோதோட்டையும் ஷோயன்ட்டையும் வந்து கேட்குறாங்க. அப்போது திடீர்னு மேலே ஒருத்தன் பறந்து வந்து கீழே ஒதிக்கிறான். நம்ம ஹீரோ இவனையே பார்த்துட்டு இவன் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் ஆஃப் ஸ்டெப் கிரியேஷன் லெவலில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தேங்லி வந்து அங்கிள் ஜாங் இவன் வந்து நம்ம யோன் பப்பட் கிளானுக்கு வந்து ரொம்பவே வந்து தொந்தரவாக இருக்கான். அதுவும் இல்லாமல் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இவன் வந்து என் பையனை வர கொண்டுட்டான், என்னால் எதுவுமே பண்ண முடியல, இவன்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து ஜான் என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்குமே யூஸ் இல்லை, உன்னோட பவர்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனோட எல்டர் ஹூவோட பவரை வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டான். உன்னோட பவருக்காக வந்து நீ மற்றவங்க உன்னோட கிளானை சேர்ந்தவங்களே வந்து நீ கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே குய்யோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானவன், போரில் வந்து இவன் எல்லாத்தையுமே வந்து ஈவே இறக்கம் பார்க்காம எல்லாத்தையுமே கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், இனியோட உன் லக்கு எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து இவனோட லின்யானை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவனும் வந்து ஆஃப் ஸ்டெப் கிரியேஷன் லெவலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஷோதோ வந்து சொல்கிறான், இவன் உன்னோட விட ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், நீ சீக்கிரமாக தப்பிச்சு போக பாரு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் அவனோட யோன் ஷோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணுறான். அப்புறம் டெவில் பாலம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் ரொம்பவே இப்போ வந்து பவர்ஃபுல்லாக எல்லா அட்டாக்குமே வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்து டீமன் ஏப் ஃபார்முக்கு வந்து மாறி நம்ம அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். டீமன் ஏப் ஃபார்மில் வந்து நம்ம ஹீரோட பாடி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனால் நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட வந்து ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மீன்ஸ் குய் வந்து இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டான் போலக்கு, ஆஃப் ஸ்டெப் கிரியேஷன் லெவலுக்கு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி. ஆனால் குயோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை அவனோட டீமன் ஃபார்மில் வந்து அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், அதனால தான் வந்து அவனால் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு. ஆனால் வந்து இந்த அட்டாக்கை வந்து அவனால் ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவனோட பவர் வந்து ரொம்பவே வந்து வீக் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாங்குன்றனா மேலே அவனுக்கு மேலே வந்து வேகமாக வந்து அடித்து கீழே தள்ளிடுறான். இனியோட உன் கதையெல்லாம் முடிஞ்சு, உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஃபுல்லாத்தையுமே என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே குயோட அப்பா வந்து அவ்வளோதான், அவனோட கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. குய் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக இதை ட்ரை பண்ணுங்க, அவன் யூஸ் ஆகுவான் அப்படின்னு சொல்லி. இப்போ பின்னாடி பார்த்தா திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபயரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். உங்ககிட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபயர்லாம் இருக்கான், அதுவும் இவ்வளோ சின்ன வயசில், இது ரொம்பவே நீ ரொம்ப டேலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அட்டாக்னால உன்னால் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹெவன்லி எம்பரர் ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். இவன் ஜாங் இதை பார்த்தோன்னே வந்து இந்த அட்டாக்கா, இது எப்படி உங்களுக்கு நல்லா செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து அவன் ஹெவன்லி எம்பரர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் அவனால் தடுக்கவே முடியல. அந்த அட்டாக் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடமே ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாங்கி வந்து தோற்கடிச்சிட்டான். இங்கே குயோட அப்பா வந்து இவனுக்கு ரொம்பவே டேலண்டாக இருக்கான். இந்த குயின் பப்பாட் டெக்டிக்கு வந்து இவன் ரொம்பவே வந்து பதிலடி திருப்பி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தேங்க்லிக்கிட்ட வந்து சொல்லி, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணும், நம்ம கொஞ்சம் நடந்துகிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து ஜாங் என்றானா இப்போ தான் கீழே வந்து எந்திரிக்கிறான்.
"ஏய் அவன விட்டுட்டு போயிரு, ஒழுங்கு மரியாதை அவன விட்டுட்டு போயிரு. இன்னும் போட்டி முடியல" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அடுத்த டைம் நம்ம போட்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போகறான். மிஸ் குயியோட அப்பா வந்து அவன் ரொம்பவே வந்து ஆசமா இருக்கான். அப்படி ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அவன் வந்து எதுக்காக என்ன வந்து கடத்தி வந்திருக்க? என்ன விட்டுரு. அதுக்கு பதிலா வந்து நான் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஏன் 3 வயசு பையன் மாரி பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒழுங்கா விட்டுரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. ஏதாவது பொய் சொன்னீன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபயர யூஸ் பண்ணி உன்னோட மென்டல வந்து நான் அட்டாக் பண்ணுவேன். ஸ்ட்ரென்த்த வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி வந்து வலி தாங்க முடியாம வந்து என்னை விட்டுரு. உன்கிட்ட நான் எல்லாமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 10 நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஏஷியன் ட்ரெஷரோட சீல வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்காக நிறைய விதமான எல்டர்ஸ வந்து கூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இத பார்த்தோனே, "ஓ! உன்கிட்ட இருக்க அந்த நைக்ரேட் ஸ்க்ரோல வந்து என்கிட்ட குடு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். "அதுவா? நீ ஒரு திருடன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டான்லியோட அப்பா வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து ஜான் வந்து சொல்றான், "என்ன மன்னிச்சுருங்க மாஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால எங்க மாஸ்டர வந்து காப்பாத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா வேற இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்ப தேங்லியோட அப்பா வந்து சொல்றாங்க, "அவன் இதுக்காகலாம் வந்து உங்க ஃபைட் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு ஏதோ வேற ஏதோ விஷயம் இருக்கு. நீங்க நம்ம செக்டர் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து அலர்ட்டா இருக்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீமன் கிளானுக்கும் வந்து அந்த மாரி அந்த ஏஷியன் ஷீல்ட வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. நம்ம உடனே போய் யுன்கோ கிளான போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த தேங்லைட்டேருந்து எடுத்த 9 கிரேட் ஸ்கோல யூஸ் பண்ணி வந்து அவல வந்து நெறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடா வந்து போகுறான். இந்த டெக்னிக்க பார்த்து நம்ம ஹீரோக்கே வந்து ரொம்பவே வந்து ஹேப்பியா இருக்கு. தேங்லை கிட்ட வந்து "உனக்கு ரொம்பவே நன்றி. இந்த கிஃப்ட்ட எனக்கு குடுத்ததுக்காக" அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு வழியா வந்து போஸ்ட் சிட்டி கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து யூன்கோ சிட்டி நோக்கி வந்து வேகமா வந்து போயிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து அந்த யூன் பப்பட் சிட்டியோட கிளானோட அரண்மனைக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து வந்திருக்கான். இந்த சிட்டி வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. உள்ள நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து தேங்க் ஷோ வந்து இங்க பக்கத்துல தான் இருக்கான். அவன்கிட்ட வந்து கேட்குறான், "இங்க உள்ள எப்படி போறது? அதுக்கான வழிய சொல்லு" அப்படின்னு சொல்லி. அவனும் வந்து இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய சூறாவளி மாரி சுத்திட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இந்த இடத்துல வந்து ஈவில் ஸ்பிரிட்டோட எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இங்கேருந்து நம்ம எப்படி அங்க உள்ள போறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோதோ கிட்ட வந்து கேட்குறான். அப்போ ஷோதோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய யூஸ் பண்ணி வந்து நான் ஹெல்ப் பண்றேன். நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஷோதோவோட ஹெல்ப் மூலமா வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த தாண்டி வந்து வந்துட்டான். இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யுன் பப்பட் செக்டரோட லீடர் தேங்க்ஸும் வந்து வந்திருக்காங்க. எல்லாருமே தயாரா இருங்க. நம்ம இன்னைக்கு வந்து அந்த ஏஷியன் ட்ரெஷரோட சீல வந்து ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இவன் வந்து கிரியேஷன் லெவல்ல இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஷோதோ வந்து சொல்றான். சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம நீ போய் வந்து அந்த ட்ரெஷரை வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாருமே வந்து பௌர்ணமிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா டைம் வந்துருச்சு. எல்லாருமே தயாராகுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அந்த ஏஷியன் ட்ரெஷரை வந்து வெளியே கொண்டு வராங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ சென்ஸ் ஆகுது. அந்த ஏஷியன் ட்ரெஷர்லேருந்து சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோதோ கிட்ட வந்து சொல்றான். எல்லாருமே ஒரு பெரிய ஃபார்மேஷன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து அதிகமாக வந்து உள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபார்மேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தேங்க்ஸா வந்து 9 ஸ்டெப் ஹெவன் அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து அந்த சீலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சீல் பிரேக் ஆகிறதுக்காக. இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குயின் ஷோ வந்து காமிக்கிறாங்க. குயின் ஷோக்கு வந்து இந்த மாரி பெரிய எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுற மாரி தெரியுது. இப்போ அவங்க கீழ இருக்கிற மேலோன்னு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. ஏதாவது நம்ம அங்க போய் பார்த்தாகணுமா? அந்த எனர்ஜி ஃப்ளோவ அப்படின்னு சொல்லி. இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி குயின் ஷோ வந்து சொல்றான். நம்ம உடனே வந்து தியான் மவுண்டனுக்கு வந்து போய் ஆகணும். அப்ப நீங்க வந்து முன்னாடியே அந்த அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேல வந்து சொல்றாங்க. நம்ம குயின் ஷோக்கு வந்து நம்ம ஹீரோ கூட வந்து ஒண்ணா இருந்தது நினைவு ஃபுல்லாமே நம்ம வருது. அது ரொம்பவே ஸ்வீட்டான மெமரீஸா இருக்கு அப்படின்னு சொல்லி குயின் ஷோ வந்து நினைச்சிட்டு இருக்கான். ரிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த மாலு வந்து கூப்பிடுறாங்க. சரி வாங்க நம்ம உடனே போய் நம்ம மாஸ்டர் சொன்ன மிஷினை வந்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலே வந்து கூட இருக்கவங்கள்ட்ட வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து ஏஷியன் ட்ரெஷரை வந்து சீலை பிரேக் பண்ணலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பிரேக் ஆகவே மாட்டேங்குது. நம்ம ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் அது என்ன அந்த திடீர்னு அந்த எனர்ஜி ஃபுல்லாமே வந்து திடீர்னு ஆப்போசிட்டாக மாறுது.
அந்த சீல்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி வந்து வெளியே வருது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த ஏஷியன் கிளானை சேர்ந்த ஒரு மாஸ்டர் வந்து பேசியிருப்பாங்க. அந்த மாஸ்டர் வந்து நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து இந்த ட்ரெஷருக்கு வந்து ஏற்றவன் கிடையாது, தகுதியானவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து தேங்க்ஸை வந்து அவங்க கிளானை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து யூஸ் யூஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து யூஸ் பண்ணலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஏஷியன் ட்ரெஷர் என்னன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தோட எனர்ஜியுமே வந்து அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு தூள் மாறி ஆக்கி அந்த ஃபுல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்தே நம்ம தேங்க்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கிற 2 எல்டரை வந்து காப்பாற்றிடுறாங்க. மற்ற யாரையுமே வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த ஏஷியன் ட்ரெஷர் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது நம்மளோட எனர்ஜி வேறு அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது வந்து டெத் ஃபோர்ஸு, இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது, அதுக்கு நீ இன்னும் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகுது அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஸ் குயியோட அப்பா அப்புறம் மற்ற கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாருக்குமே தெரியாமல் ஒரு ஏஷியன் ட்ரெஷரை வந்து உனக்கு மட்டும் சொந்தமாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி மற்ற கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த தேங்க்ஸா குயின் பப்பட் கிளான் கிட்ட. அது என்னோட பொருள், அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அது எங்கள் கிளானோடது அப்படின்னு சொல்லி யூன் பப்பட்டு சேர்ந்த தேங்க்ஸாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து தயாராகுங்க, நம்ம வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 3 கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஒன்று ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மிஸ் குயிட்ட வந்து நீ வந்து அந்த ட்ரெஸ்ஸரை போய் எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 3 கிளானை சேர்ந்த அந்த எம்பரர் 3 பேருமே வந்து சண்டை போட்டிருக்காங்க. நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறி இருக்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸாக பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குயின் வந்து சொல்லிட்டு வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. குயின் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பெரிய டிரான்ஸ்மேனை யூஸ் பண்ணி வந்து பப்பட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹெவன்லி பப்பட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்களா, நம்ம இதை போய் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி குயின் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே அங்கே இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்க போய் வந்து சண்டை போட்டிருக்காங்க. மற்றவங்களும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கிளானை சேர்ந்தவங்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து கிட்ட வந்து இந்த ஷோதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஏஷியன் ட்ரெஸ்ஸரோட சிம்பிள் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தேங்க்ஸாக வந்து சொல்கிறான், இவ்வளோ வருஷமாகி உங்களோட பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, முதல்ல எப்படி இருந்ததும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கிளானை சேர்ந்தவங்களும் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணும்போது ஒரு பெரிய வந்து பிளாஸ்ட் வந்து ஏற்படுது அந்த பவர்னால். தேங்க்ஸாக வந்து சொல்கிறான், நான் இப்போ வந்து கிரியேஷன் ரிலேமில் இருக்கேன், உன்னாலலாம் வந்து என்னை தூக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருக்கான். உன்னால் வந்து அந்த ஸ்டீலை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி 2 கிளானஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்பா மோரி நம்ம குய்யோட அப்பா வந்து சொல்கிறாங்க, அது உண்மையை மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3 கிளானஸ் இந்த எல்டர்ஸும் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த சீலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. போன டைம் சீல் பிரேக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து பிரேக் ஆகவே இல்லை, இன்னும் பாதி பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதனால் இப்போ 3 கிளானஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த சீலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து திடீர்னு வந்து அந்த இடம் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகி அந்த சீல் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே வந்து தேங்க்ஸாக வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது, சீல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உடனே போய் அந்த சீலை எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சீலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனாலெல்லாம் வந்து அப்படி அந்த சீலை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அந்த தேங்க்ஸாக வந்து நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த சீலையை வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னொரு பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி நம்ம ஹீரோ அங்கே வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த தேங்க்ஸாக வந்து சொல்கிறான். எல்லாருக்கும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த டைம் வந்து ஷோதோ வந்து அவனோட பவரை கொடுத்து வந்து அவனை தோக்கடிச்சிட்டான். டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். வெறும் 1 பஞ்சில் வந்து எல்லார் கோவையும் வந்து தோக்கடிச்சிட்டான். இவன் கிரியேஷன் லெவலில் தான் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து தேங்க்ஸ்னு வந்து சொல்கிறான். மாஸ்டர் அவன் பேர் வந்து லிங்தாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லிங்தாங் அவனை இன்றைக்கி சும்மா விடக்கூடாது, இந்த இஞ்சி செட்டுக்கு யாராவது எனிமியாகும்னு நினச்சிங்கன்னா வந்து அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் தேங்க்ஸா. நம்ம குய் வந்து சொல்கிறான், அப்பா அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, அவன் ஒரு தேங்க்ஸா வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானவன், எனக்கு ஹோப் இருக்குது, அவனால் எப்படி இருந்தாலும் அவனால் வந்து அவன் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோயன் வந்து அந்த தேங்க்ஸோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்டே கூப்பிட்டு போகிறக்காக. நம்ம ஹீரோவும் ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து வேகமாக வந்து பறந்து வந்துட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. அவன இன்னைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இப்போ வந்து நம்ம டாலிஸ்மேன் யூஸ் பண்ணி வந்து அவன தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 எல்ல வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக டாலிஸ்மேன் அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்க ஹெவன்லி டாலிஸ்மேன் யூஸ் பண்ணி வந்து சண்டை போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்ககிட்ட இந்த ஹை லெவல் டாலிஸ்மேன் தான் இருக்கு. இவங்க இல்லாம வேற எந்த பவருமே கிடையாது. நம்ம 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து இவங்க கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னால வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 எல்லோரும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாலிஸ்மேன யூஸ் பண்ணி வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இவன அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் டீமன் ஃபார்முக்கு மாறி அந்த டாலிஸ்மேன எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா அவங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கீழ வந்து தள்ளி விட்டுறான். இன்னைக்கு உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அந்த டைம் வந்து நம்ம தேங்க்ஸாவும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக ரெடியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. நிறைய விதமான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சேர்ந்து எல்லாருமே ஆட்கள வந்து நம்ம ஹீரோ வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஷோதா வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து தேங்க்ஸா வந்து வந்துட்டான். இவன் வந்துட்டான் நமக்கு வந்து 30% தான் வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இவன் லிங்டாங் ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஏஷியன் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் தான் வந்து நம்ம யூனிவர்சிட்டி வந்து கடத்திட்டு போனவன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் வந்து சொல்றாங்க. உங்ககிட்ட என்ன திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஷோதா வந்து சொல்றாங்க. எல்லாருமே இவன் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவனால தப்பிக்கவே முடியாது. 30% தான் வந்து தப்பிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அப்போ ஷோயின் வந்து நம்ம தேங்க்ஸா வந்து தூக்கிட்டு வந்துட்டான். "யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி வந்து அங்க இருக்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன ஒழுங்கா விட்டுருங்க. இல்லைன்னா வந்து உங்க யங் மாஸ்டர வந்து நான் கொன்னுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நான் உன்ன கண்டிப்பா விட்டுறேன். நீ அந்த ட்ரெஷர மட்டும் என்கிட்ட குடுத்துரு. இந்த என்னோட செட்லேருந்து நான் நீ உன்ன ஈஸியா வந்து வெளிய போக விட்டுருவேன். உன்ன எதுவும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து "கீழ பின்னாடி போயிருங்க." அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க்ஸா வந்து சொல்றான். "அப்பா இவன சும்மா விட்டுறாதீங்க." அப்படின்னு சொல்லி வந்து தேங்க்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா வந்து தேங்க்ஸும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அவனோட பையன் கூட பார்க்காம நம்ம ஹீரோவையும் ஒன்றா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸை தூக்கி வீசிட்டு வந்து போயிடுறான். லிங்காங் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு தேங்க்ஸோ வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு இவனுக்கு பாதி உயிர் இருக்குது இவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டோர்னமெண்ட்டே வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஷோயின் மேலே ஏறி வந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஷோதை வந்து கேட்குறான் உனக்கு ஏதாவது ஆச்சா உடம்பு ஏதாவது பெருசாக ஏதாவது ஆயிருக்கா அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயின் வந்து ரொம்பவே வேகமாக போகிறக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த பீச்சில் போனால் மட்டும் உன்னை தப்பிக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் வந்து கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து ஷோயன் கொஞ்சம் சீக்கிரம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷோயனும் வந்து அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அந்த தேங்க்ஸும் என்ன அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷோயன் மூலமாக வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு வாழ்க்கவன இருக்கிற பகுதிக்கிட்ட வந்தனால அந்த இடத்துல இருந்து நிறைய விதமான கேஸ்லாம் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து திடீர்னு பார்க்கறதுக்குள்ள வந்து தேங்க்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுறான். இதனால் 2 பேருமே எல்லாம் கீழே விழுந்துருக்காங்க. உன்னால வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ என்னதான் பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அவன்கிட்ட வந்து திரும்ப ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து இவனை அட்டாக் பண்ணி ஆகணும். அதுதான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஷாங்ஸா என்றானா நீ சாகறதுக்காகவே ஃபைட் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து உன்னால வந்து என்ன தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் மவுண்டைன் ஒரு அட்டாக் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ கூட வந்து தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல. அந்த ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக் வந்து சுக்குநூறாக வந்து உடஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நிறைய லீடர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே அடிபட்டுருது. இப்போ என்ன தான் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாகவே வந்து ரத்த காயமாக இருக்குது. நீ இன்னும் ஹீரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒழுங்காக அதை என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்து ஒரு குழி மாதிரி இருக்குது. அந்த குழிக்குள்ள போய் குதிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை நான் உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஷோயன் மூலமாக அந்த குழிக்குள்ள வந்து போயிடுறான். உடனே வந்து அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என் மாஸ்டர் அவங்களுக்கு கீழே வந்து போகவே முடியாது. ஏன்னா ஈவல் கோல்டு ஏர் வந்து உள்ளே இருக்கு. உள்ளே போனாவே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிங்க. அவன் ஃபேமிலி சேர்ந்தவங்க யாரும் உயிரோட விடவே கூடாது அப்படின்னு சொல்லி தேங்க்ஸாக வந்து சொல்கிறான். லிங்காங்கும் அவனோட ஷோயனும் ஒன்றா சேர்ந்து வந்து மலைப்பகுதிக்குள்ள அடியில் போயிட்டு இருக்காங்க பள்ளத்துக்குள்ள. ஷோயன் பார்த்து போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இடையில வந்து ஒரு பாறை வந்ததுனால அவங்க 2 பேருமே தனித்தனியாக போயிட்டாங்க. ஷோயினால நம்ம ஹீரோ கிட்ட வரவே முடியல. நம்ம ஹீரோ மேலேயும் வந்து ஒரு பெரிய பாறை வந்து மோதிடுது. நம்ம ஹீரோ மலையிலேருந்து கீழே வந்து விழுந்துடுறான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து விழுந்து கிடக்குறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீ ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஷோதை வந்து சொல்கிறான். நகராத உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மலையோட அடிப்பகுதியில் இருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஐஸ் ஆரவும் அப்புறம் ஈவன் ஆரவும் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட அந்த
ஆன்ஷியன் சீல் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து கேட்குறாங்க. ஆமாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே போய் வந்து ஷோயினை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷோதவும் அவன் ஒரு டீமானிக் டைகர் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் பவரில் அப்சர்வ் பண்ணி ஹீல் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொன்னோன்னே நீ உங்ககிட்ட இருக்க அந்த 200 பில்ஸ் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே நம்ம ஷோதை வந்து ஒரு ஃபார்மேஷனை உருவாக்குறான். இந்த ஃபார்மேஷனில் இப்போ இதில் வந்து நீ உன்னோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறான். இது ரொம்பவே நல்லா இருக்குது, இதனால் இப்போ அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஆமாம் உன்னால் பண்ண முடியும், இது வந்து உன்னோட இங்கே சுற்றி இருக்கிற ஈவல் ஆரோ வந்து எல்லா ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வந்து எனக்கு எனர்ஜி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வெறும் 10 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாகவே அங்கே இருக்க காயத்தை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி வந்து கம்ப்ளீட் ஆகிட்டான். சரி சூப்பர், நீ ரொம்பவே நல்லாவே பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஷோதை வந்து சொல்கிறான். சரியா இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. உங்ககிட்ட அந்த டிவோரிங் ஆன்சியன் ஸ்கில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். நீ ஒரு வேளை வந்து அதில் ஜெயிச்சிட்டினா வந்து நீ அந்த தேங்க்ஸை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த சீலை வந்து வெளியே கொண்டு வரான். அதுலேருந்து அந்த ஒரு சீனியர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் சீலை வந்து அந்த டிவோரிங் ஸ்டீல் மேலே வந்து கொடுக்குறான். நீ வந்து இந்த ஆன்சியன் சீலை வந்து அடையணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சீல் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஷோதோ சொல்கிறான், இந்த மாதிரி ஃபயர் ஆன்சியன் சீலாக இருக்குது, அதை வந்து அப்சர்வ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சீல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொல்லி வந்து ஷோதோ வந்து சொல்கிறான். சரி ஓகே ஷோதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் ரெடியாக இருக்கேன் இதை வந்து அடையிறதுக்காக அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து அது மேலே அந்த சீலை வந்து பிரேக் பண்ணி அந்த டிவோரிங் ஆன்ஜன் சீலை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிச்சுவல் மைண்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கான். அந்த டிவோரிங் ஆன்ஜன்ஸ் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஹீரோ போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த சீனியரை பார்த்து. ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தூரத்தில் வந்து ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்குறான். யங் மேன் நீ வந்துட்டியா, நீ தூக்க போகிற அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. நான் தான் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி அங்கே உருவம் வந்து சொல்லிட்டு இருக்கு. உன்னால் வந்து இந்த டார்க்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஏன்னா நான் தான் டிவோரிங் ஆன்சியன் சீல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அந்த உருவம் வந்து சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோதை வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் லிங்க் அங்கே வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நிறைய பீட்ஸில் வந்து அட்டாக் பண்ண மாதிரி வருது. உடனே நம்ம ஷோதவும் அதெல்லாம் போய் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அந்த டார்க்னஸ்குள்ளே வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இங்கே 100 வருஷம் கடந்து போன மாதிரி இருக்குது, நான் இங்கேருந்து வெளியே போய் ஆகணும்னு சொல்லும்போது வெளியே ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்குது, நானும் இப்போ வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நடந்து போகிறான். போகும்போது தான் பார்க்குறான் நம்ம ஹீரோ வந்து திடீர்னு அவன் தங்கச்சியோட மடியில் வந்து இருக்கான். குயின்டான் நீ நீங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன கனவு பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோட அப்பாவும் தாத்தாவும் இருக்காங்க. தாத்தா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவரோட தங்கச்சி வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்கான். நான் ட்ரீம்லையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட நம்பவே முடியல. அப்போ தான் வந்து நம்ம குயின் ஷோ நம்ம ஹீரோட்ட பேசுகிறது வந்து காமிக்காங்க. நீ ரொம்ப வீக்காக இருக்க, நீ வெறும் பேசுறதுக்கு மட்டும்தான் லைக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க. அதே டைம் வந்து நம்ம லிங்க்டியான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் உன்னை ஜெயிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்பாவோ தாத்தாவோ என்கிட்ட வந்துடுவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நான் தான் இந்த டிவோரிங் ஷீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த ஃபுல் ஃபார்மேஷனையும் வந்து நம்ம ஹீரோ வந்து டார்க்னஸோட ஃபார்மேஷனையும் பிரேக் பண்ணிட்டு வெளியே வரான். அப்போ தான் நம்ம ஹீரோட கான்சியன்ஸ்க்கே வந்து நம்ம ஹீரோ முழுசாக வரான். அந்த டிவோரிங் சீலும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது, நீ இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிட்ட, நீ தான் வந்து சக்ஸஸ், இப்போ நம்ம 2 பேருமே வந்து ஒன்றா சேர போகிறோம் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த டிவோரிங் சீல் வந்து நம்ம ஹீரோட பாடியோட வந்து ஒன்றா ஜாயின் ஆகிடுது. நம்ம ஹீரோட அந்த ஸ்பிரிச்சுவல் சீலும் வந்து ஃபுல்லாகவே பிரேக் ஆகி அதுவும் வந்து அப்கிரேட் ஆகுது. நமக்கு வந்து ஷோவை தான் வெளியே வந்து காமிக்கிறாங்க. அவனும் வந்து எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 8 ஐ ஈவில் ஸ்பைடர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண மாதிரி போகுது. எவ்வளோ இருந்தால் நீ அவனை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து அந்த ஃபைட்டர் கூட வந்து சண்டை போட்டிருக்கு. ஆனால் அது திரும்ப வந்து நம்ம ஷோதை துரத்தாமல் ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வருது. நம்ம ஷோதவோ அதை தடுக்கலான்னு சொல்லி போகும்போது ஷோதை வந்து ஒரு வலையை போட்டு வந்து பிடிச்சி வச்சது. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போகும்போது அந்த டிவோரிங் சீலுக்குள்ளே வந்து அந்த ஸ்பைடர் வந்து உள்ளே போயிருது. நம்ம ஹீரோவோ அதுலேருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்துட்டான். நீ ஒரு வழியை வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நீ வரதுக்காக 6 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு உள்ள 1 வருஷம் ஆன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த 6 வருஷம் இந்த ஒர்த்தியானது தான் இந்த நீ ஆன்சியன் சீலை அடையிறதுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ போய் உன்னோட பாடிக்குள்ளே போய் மெர்ஜ் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே போய் அவனோட பாடியில் போய் ஜாயின் ஆயிடறான். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பாடியில் இவ்வளோ நாள் இருந்தான். சரி ரொம்பவே லக்கான நாள் இப்போது நமக்கு, நம்ம போய் நம்ம ஷோயினை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சரிவா ஷோதை நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து அந்த பள்ளத்தாக்கோட மேல் பகுதியில் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே தேங்க்ஸாகவும் படிச்சுக்கிட்ட சேர்ந்தவங்களும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு எல்டர் வந்து சொல்கிறான், நம்ம அவன் கதையை முடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டிவோரிங் ஆன்ஷன் சீலை வந்து அந்த பிளேஸ்க்குள்ளே போய் அதை வந்து பிரேக் பண்ணி அந்த சீலை வந்து அவனோட பாடியோட வந்து மேட்ச் பண்ணியிருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த
குழியிலேருந்து வெளியே வரக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டியூரிங் ஆன்சர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து அந்த பவர் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஐஸ் ஆரோ அப்புறம் ஈவல் ஆரோலாம் இருக்குது. அதெல்லாம் இந்த சீலை யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ தடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஷோதை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஒரு லிமிட்டை மீறி அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணினா வந்து அது பேக் ஃபயர் ஆயிரும், நீ சாக கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இங்கே வெளியே 2 பேர் வந்து நம்ம மாஸ்டர் எதுக்காக தான் வந்து இங்கே வச்சு நிற்க வச்சாங்களோ, எனக்கு ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒருத்தன் தூக்கி பிடிச்சி இங்கே ஷோயன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் தான் வந்து அவனை கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் அவன் காமிக்கிறாங்க. நான் எதுக்காக உங்கள் 4 கிளானை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து இங்கே வர சொன்னேன்னா, இந்த டான்ஸ் சிட்டியில் வந்து நம்ம 4 கிளான் மட்டும்தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாலாம் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே என் கூட சேர்ந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி அங்கே எல்லாருமே நான் சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 கிளானை சேர்ந்தவங்களை மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம தேங்க்ஸாக வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஹீரோட டைகர் ஷோயனை வந்து எல்டர் ஜாங் வந்து தூக்கிட்டு வரான். இந்த பீஸ்ட் யாரோட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கொய்யும் வந்து இது லிங்காங்கோட தானே, இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி மோடு பார்க்கும்போது தேங்க்ஸாக வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து ஷோயனை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரையை யூஸ் பண்ணி வந்து அதை வந்து தடுத்துடலாம். இவ்வளோ தைரியம் தான் என்னோட ஷோயனே வந்து நீ அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், அதுக்காக பதில் நீ வாங்கியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாங் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பெரையை யூஸ் பண்ணி வந்து அதை தடுத்துட்டு அந்த ஜாங்கை வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி ஸ்பிரிச்சுவல் பால் மாதிரி உருவாக்கி நம்ம ஹீரோ வந்து மேலே தூக்கிட்டு இருக்கான். இது மென்டல் பவர் தானே, இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனை ஃபுல்லாகவே நெசுக்கி ஒரு காற்றை வந்து மறைய வச்சிடறான். இவ்வளோ கொஞ்சம் டைமில் எப்படி இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஆச்சரியம். நம்ம ஹீரோவும் நீங்கள் இந்த மாதிரி பப்பட் செட்டுக்குள்ளே வந்து சேராமல் இருங்க, யாராவது அதையும் மாரி சேர்ந்தீங்கன்னா வந்து இன்னையோட உங்களுக்கு லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருமே வந்து போயிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற இந்த தேங்க்ஸாக வந்து நம்ம ஹீரோ கொண்டு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட 5 விதமான எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது ஈஸியாகவே வந்து தடுத்துறான். உடனே தேங்க்ஸாக வந்து அவனோட ஸ்பீரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் அவங்ககிட்டே இருக்கிற அந்த டிராகன் ஸ்பீரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பவர்னால் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே ஃப்ரீயாக பெரிய பெரிய பிளாஸ்ட்லாம் வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோவும் அவன் பண்ணுற அட்டாக்ல இருந்தால் வந்து டாச் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு டைமில் வந்து பெரிய அட்டாக் ஆகி அவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேங்க்ஸ் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடி வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். இவனும் வந்து இவன் ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து க்ளோன் அட்டாக்லாம் யூஸ் பண்ணி வந்து அவனை அட்டாக் பண்ணுறான். இதனால நம்ம ஹீரோவை அந்த கோட்டையிலேருந்து கார்னர்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை தள்ளிடுறான். இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். இவன் வெறும் ஆஃப் கிரியேஷன் லெவலில் தான் இருக்கான். ஆனால் தேங்க்ஸாக வந்து பவர் ஆஃப் கிரியேஷன் லெவலில் இருக்கான். எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அவன் தேங்க்ஸாக வந்து அவனோட ஹெவன்லி மவுண்டன் ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதில் இன்னும் பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இன்னும் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கான். உன்னால் இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, நீ இன்னும் கிரியேஷனோட டெக்னிக்கை பார்க்கல அப்படின்னு சொல்லி தேங்க்ஸாக ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியை உருவாக்கி வந்து அதை எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இவன் பண்ணுற அட்டாக்லேருந்து ஒரு ஈவல் ஆரோ வரைய பார்த்தோன்னே அவனோட டிவோரிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஆரோ ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடுறான். அவ்வளோதான், இன்றைக்கும் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து இன்னும் அதிகமாக்குறான். இதனால தேங்க்ஸை வந்து மேலேருந்து அடி வாங்கி கீழே விழுகிறான். மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே ஆகலையில அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க. தேங்க்ஸாக வந்து இவங்கிட்ட வந்து தோணுனாங்கண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. குய்யும் வந்து இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே மாஸ்டர் வந்து காப்பாற்றுறதுக்காக தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேங்க்ஸாக வந்து நம்மளோட ஃபார்மேஷனை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த ஃபார்மேஷன் வந்து உன்னை வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி தேங்க்ஸாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கிராண்ட் ஃபார்மேஷனை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் பப்பட் செக்டரோட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருக்கிற டிவரிங் ஆன்சில் ஸ்டீலை யூஸ் பண்ணி வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதனால் அவங்க பெரிய வந்து பிளாஸ்டே வந்து ஏற்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குயின் ஷூவை தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஃபார்மேஷன் வந்து ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய பவர் ஆஃப் ஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. முன்னாடி இருந்ததை விட அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூட இருக்கிற ஒரு வயசானவரும் நான் வேணா அங்கே போய் பார்க்கட்டா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் அப்படிதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நம்ம இங்கே பார்க்க வந்து இங்கே இருக்க ஃபார்மேஷனாக வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஏதாவது ஸ்ட்ராங்கான ட்ரெஷர் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரிங்க போய் பார்த்துருவாங்க, ஆனால் எந்த விதமான ட்ரபிள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இவனும் வந்து எனக்கு ரேர் ட்ரெஷர் கட்டிய போகுது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட டியூரிங் ஸ்டீலை யூஸ் பண்ணி வந்து அந்த ஃபுல் ஃபார்மேஷனையும் வந்து பிரேக் பண்ணிடுறான். தேங்க்ஸாக நீ இதுக்கு மேலே ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே அவங்க கூட இருக்கவங்களும் மாஸ்டர் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்னோட யானை விடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவன் யானை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க டேங் வந்து. ஆனால் டேங் அட்டாக் பண்ணாமல் நம்ம யானை வந்து ரிலீஸ் பண்ணிடான்.
உடனே வந்து தேங்க்ஸாக வந்து அவனோட பையனையே வந்து அட்டாக் பண்ணுறான். தேங்க்ஸாக வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த டிவோரிங் சீலை யூஸ் பண்ணி வந்து அவனை வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிடுறான். அவனோட மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்துடுது. இந்த மெமரிஸ் இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது தேங்க்ஸோட மெமரிஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். யான் பப்பட் செக்ட் மொத்தமாக வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தனியாகவே வந்து இந்த பப்பட்டை வந்து செக்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து மூக்குயிட்டையும் அவங்க அப்பாட்டையும் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் நிறைய எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குய் வந்து கேட்குறான், நீங்கள் மாதிரி அந்த லின் ஃபேமிலியில் நடக்கிற அந்த போட்டிக்கு தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் நான் போகிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மாதிரி இந்த ஈகிள் ஆர்ட் கிளானோட சிட்டிக்கு வந்து நான் திரும்ப போய் ஆகணும், அது நீங்கள் ஏதாவது தகவல் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயியோட அப்பாவும் அவனை நீ தடுத்து நிறுத்த வேண்டியதானே, உனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை நிறுத்த யாராலையுமே நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி குய் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸாக கூட ஃபைட் பண்ணி அவனை வந்து அந்த டிவோரிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து அதை உள்ளே வந்து அடைச்சிடறான். அதோட அவன் கதையும் வந்து முடிஞ்சிருது. இங்கே அப்படியே வந்து நம்ம எபிசோட் 9 வந்து காமிக்கிறாங்க. இங்கே லின் ஷியும் லின் ஹாங்கும் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. லின் ஃபேமிலி சேர்ந்த 2 பவர்ஃபுல்லான யங் ஜெனரேஷன் கிரிக்கெட் சேர்ந்தவங்க வந்து 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவோட அப்பாவும் தாத்தாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம லின் ஃபேமிலியை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது லின்ஹாங் வந்து தோற்று வெளியே வந்து விழுந்துடுறான். லின்ஷீலா வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்னும் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்பா ஷோ வந்து சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க, நம்ம கிளான் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கொய்த்தியா என்ன எங்கே போனால் அந்த பொண்ணை காணும் காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. நம்ம கிளான் தான் இன்றைக்கி இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாங்க. நமக்கு அப்படியே வந்து நம்ம ஹீரோட தங்கச்சி கொய்த்தியா வந்து காமிக்கிறாங்க. அவன் ஒருத்தர் வந்து சமன் பண்ணுறான், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா என் கூட வர்றதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம குயின்டியானை பற்றி கேட்குறான். இல்லை என்னால் வர முடியாது, என் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என் ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவனோட ஒரு செயின் வந்து கொடுக்குறான். இதை வச்சுக்கோங்க, இது நம்ம கிளானோடது, நீங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் வரணும்னா இதை வந்து நீங்கள் வச்சு நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அப்படியே வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த தேங்க்ஸாவோட மெமரியில் பார்த்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான். இங்கே ஈவில் எனர்ஜி வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை நான் பக்கத்தில் வந்துட்டு போகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகிறதுக்காக போகிறான். அங்கே எல்லாம் மலைப்பகுதியாக இருக்குது. இதுக்குள்ளே என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போய் பார்க்குறான். டோர் ஓப்பன் பார்த்தாவே வந்து ஒரு ஐஸ் எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே அதிகமாக வருது. ஈவில் எனர்ஜி ஒன்றா சேர்ந்து இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு ஸ்பிரிட் பப்பட், அதுவும் இல்லாமல் இது ஒரு பிளட் ஸ்பிரிட் பப்பட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிப்ரா லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது. இருக்கிற எல்லா பப்பட்லேயே வந்து இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது எண்ணியான எனர்ஜி வந்து ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணி ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸாக வந்து ரொம்ப ஆபத்தானலாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, ஏன் நீ இதை வேஸ்ட் பண்ணுறியா, இது உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. இது எப்படி என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கையில் இருக்க அந்த ஸ்டோன் சீலால் தான், ஸ்டோன் சீலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பப்பட்ஸை வந்து உன்னால் வந்து கேப்சர் பண்ணி டேம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவே வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஷோதை வந்து சொல்கிறான். இந்த வாய்ப்பை நீ வந்து வேஸ்ட் பண்ண போறியா, நீ லாங் டீயான வந்து தோக்கடிக்க வேணாமா, இந்த 6 மாதத்தில் வந்து நீ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாதிரி இருக்க, ஆனால் நீ வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணு, இந்த 2 மெரிடியன் தானே, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதற்கே ஒன்றும் புரியல. சரி ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பிரிட்டை வந்து நம்ம வெளியே கொண்டு வரலாம், நீ ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சீலை வந்து நீ உடனே வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஷோயன்ட்ட வந்து நீ தான் வந்து அந்த திசை திருப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஷோதை வந்து ஒரு ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணுது. உடனே அந்த பப்பட்டு வந்து வெளியே வரக்காக கரெக்டாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக வந்து ஒரு ஈவல் ஆரோ வந்து வெளியே வருது. நம்ம ஹீரோவும் இந்த ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பப்பட்டும் எனக்கு பிளட் வேணும் பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருது. நம்ம ஹீரோவோ உடனே வந்து தயாராகுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஷோ என்ன வந்து அதை டிசை திருப்புறான். பிளட் பப்பட் என்னன்னா அது ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ணுது. யாராலையும் வந்து அதை தடுக்கவே முடியல. இது என்ன இவ்வளோ வேகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த டிவைனிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து தடுக்கலாம்னு சொல்லி பண்ணுறான். அதுக்கு முன்னாடி ஹெவன்லி பப்பட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த பப்பட்டோட கதையை வந்து ஒரே செகண்டில் வந்து முடிச்சிருது. என்னால் இதை ரொம்ப நேரத்தை தடுக்க முடிய முடியாது, நீ சீக்கிரமாக அந்த சீலை வந்து யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஷோதை வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த சீலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த பப்பட்டு வந்து வெளியே வந்தது, அந்த பிளட் பப்பட். நம்ம ஹீரோவும் அந்த சீக்கிரமாக நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து ஷோதை வந்து கேட்குறான். நம்ம யானும் ஷோதோவும் ஒன்றா சேர்ந்து அதை வந்து தடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பப்பன்ட்டா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்மளால் ரொம்ப நேரம் வந்து அதை தடுக்க முடியாது, கொஞ்சம் டைம் இருக்குது, நீங்கள் எப்படியாவது வந்து அதை சீலை வந்து யூஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பப்பட்டும் வந்து நம்ம ஷோயனையும் அது எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் என்னால் இந்த சீலை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷோதோ கிட்டே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போது பவர் ஆஃப் டிவோரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த டிவோரிங் சீலோட பவரை வந்து யூஸ் பண்ணி வந்து அவன் கையில் இருக்க ஸ்டோன் சீலுக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்குறான். அந்த எனர்ஜி ஃபுல்லாமே வந்து ரொம்ப வந்து அதிகமாக வருது. உடனே அந்த பப்பட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டோன் சீலோட ஃபார்மேஷன் வந்து உருவாக்கி அதை வந்து ஃபுல்லாகவே வந்து
பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே கொண்டு வரான். நீ ஒரு வழியாக அதை சாதிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை டேம் பண்ணி அவனோட பாடிக்குள்ளே வந்து அதை கொண்டு போயிடுறான். நான் ஒரு வழியாக இதை வந்து சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த சீல்னால தான் வந்து நீ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாற போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ வந்து இந்த பவரை வந்து நீ ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்பவே வெளியே இருந்ததுன்னா, அதிகமாக இருந்ததுன்னா அது உன் கண்ட்ரோல்லேருந்து வெளியே போயிடும். அதனால் நீ வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டிலேருந்து வந்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நமக்கு அப்படியே வந்து அன்பப்பட் செக்டரை வந்து காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துருக்காங்க. அந்த வயசான எல்டர் வந்து நம்ம ஹீரோ தேடி இங்கேயும் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லாதனால இங்கேருந்து ஒரு ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான எனர்ஜி வந்துச்சுல, அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி வந்து தேங்க வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அவன் இங்கே இல்லை, இங்கேருந்து போயிட்டான். அவன் பேர் வந்து லிங் டாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிங் டாங்கா, நான் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் வந்து சொல்கிறாங்க. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ அந்த டிவோரிங் ஆன்சன்ஸில் யூஸ் பண்ணி வந்து அந்த பிளிட் ஸ்பீட் பப்பட்டை வந்து அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். நம்ம இந்த 10th எபிசோட அப்படி வந்து நம்ம காமிக்கிறாங்க. அங்கே வந்து லின்டியான் வந்து வரான். இதை பார்த்தோன்னே வந்து எல்லாருமே பாருங்க, லின்டியான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி 2 ஃபேமிலி சண்டை போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்னோட ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் இருக்கா, ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோட எல்டர் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு யாரும் இருக்க மாட்டாங்க. லின் ஃபேமிலி, நீ வந்து உன்னோட லின் ஃபேமிலி வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஜாங்னு ஒரு எல்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவன் என்ன தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து லின்டியான் வந்து வரான். லின்டியான், நீ வந்துட்டியா, நம்ம தான் வந்து இந்த போட்டியில் வந்து நம்ம ஜெயிச்சாகணும், அதுக்கு நீ தான் வந்து நம்ம கிளானோட பேரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம லின்டியான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்மோக் மாதிரி ஒரு உருவம் வந்து பேசிகிட்டு இருக்கு. நீ வந்து அந்த லிங்காங்க வந்து கொன்னே ஆகணும், அவங்ககிட்ட இருந்து நான் அந்த எனர்ஜியை வந்து எடுத்தே ஆகணும், அவங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனும் வந்து நான் அவனை சரி அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம லின்டியான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்றாங்க. இல்லை ஜாங்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. நீ இந்த மாதிரி என்ன பண்ண போகிற, ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கியா அந்த கிளானோட போட்டி நடக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி போட்டியும் கிடையாது. ஆனால் லின்மோ வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தான், யாரோ ஒருத்தர் வந்து அவங்க பின்னாடி இருக்க மாதிரி, அவன் ஃபேமிலியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து லின்டியன் வந்து சொல்கிறான், ஆமாம் நான் லிங்க் தான் மீன் பண்ணேன், அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து சீக்கிரமாகவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்க்கலாம் அவன் இப்படி எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறலாம் அப்படின்னு சொல்லி ஜாங் வந்து சொல்கிறாங்க. நம்ம என் ஹீரோ தான் அடுத்த சீன் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து அவனோட எனர்ஜி ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து பெரிய பிளாஸ்டே வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோ அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கல. இப்போ நம்ம ஹீரோட பாடி வந்து சோலார் தண்டர் பாடியாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே ஷோதோ வந்து பரவாயில்ல, நீ இப்போ உன்னோட பவர் வந்து இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நியான் டான்ஸ் சிட்டிலேயே வந்து நீ தான் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், எவ்வளோ நாள் ஆச்சு நான் இங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. 2 மாதம் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. என்னோட பவர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை தேடிட்டே வந்து இங்கே அந்த எல்டர் வந்து வந்திருக்காங்க. அவன் எங்கே போயிருக்கான், நான் அவன் எனர்ஜி என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அந்த எனர்ஜி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஷோதோ வந்து யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது. ஷோயன் சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு காட்டு பகுதியில் போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த எல்டர் வந்து வராங்க. இவன் வந்து கேட்குறான், நம்ம ஹீரோ எதுக்காக இங்கே என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நீ தானே லிங்க் டாங். ஆமாம் நான் தான் லிங்க் டாங், நான் வந்து அந்த டிவோரிங் ஆன்சன்ஸில் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது என்கிட்ட இல்லையே, நான் அந்த மாதிரி பேரே இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, ஏன் என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டீலை நான் இப்போ தான் பேரே இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ சோலார் தண்டர் பாடி யூஸ் பண்ணி வந்து ஃபைட் பண்ணுறான். ஆனால் அது தடுக்கவே முடியல. அப்போ உடனே வந்து அந்த எல்டர் வந்து ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ லாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட பிளட் ஸ்பிரிட் பப்பட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த பப்பட்டை ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த எல்லர் வந்து அந்த பப்பட்டை விட ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். உங்ககிட்ட வந்து இந்த பிளட் ஸ்பிரிட் பப்பட் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை வச்சு நான் என்னால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லர் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதை அவனை போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த எல்லர் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து இந்த பப்பட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் வந்து ரொம்பவே வேகமாக வந்து அட்டாக் பண்ணுறது. ஏன்னா இருக்கிற பப்பட்லேயே வந்து இதான் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரி நான் இதை அதிகமாக வந்து யூஸ் பண்ணேன்னா என்னோட கண்ட்ரோல் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இந்த பிளட் ஸ்பிரிட் பப்பட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிட் சீலை யூஸ் பண்ணி வந்து ஏதோ பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அதுக்குள்ளே வந்து இந்த எல்லர் வந்து அந்த ஸ்பிரிட் சீலையை வந்து பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எல்லரும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இது இன்னும் டிவோரிங் ஆன்சன் சீல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் இது ஆன்சன் சீல் கிடையாது, அது என்னோட ஸ்பிரிட் சீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக நீ வந்து இந்த கிரியேஷன் டெக்னிக் வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். எனக்கு பேட் லக், எனக்கு என்னால் இந்த ஸ்பிரிட் சீலை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லரை வந்து திரும்பி பார்க்குறாங்க. இவங்க யங் மாஸ்டர் யாரும் வந்திருக்கிற மாதிரி. நம்ம ஹீரோ வந்து பறந்து போயிட்டு இருக்கான். எனக்கு கிரியேஷன் டெக்னிக் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது ஏதோ நார்மல் டெக்னிக் மாதிரி இருக்குது. அப்போ தான் ஷோதை வந்து சொல்கிறான், நான் சொன்னல உனக்கு ஏதோ அவன் இந்த கிளை வந்து அவனை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் பின்னாடி ஏதோ பெரிய சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. யார் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து கொஞ்சம் ஷோ தான் வந்து வந்திருக்காங்க. எல்லாருமா நான் சொன்னபடி நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க,
தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எல்லரும் வந்து நான் ஒன்றும் உங்கள் ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம குயின்ஷோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அவனோட பிளட் சீல்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நான் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி குயின்ஷோ வந்து அவளோட லோட்டஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம எல்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதனால வந்து அந்த எல்டரை வந்து ரொம்ப வந்து அடி வாங்குறான். ஆனால் அவன் இன்னும் திருந்தாமல் வந்து ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். உடனே நம்ம குயின்ஷோ வந்து அவனோட லோட்டஸ் ஸ்பிரிச்சுவல் ரோட்டர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவனை கதையை வந்து முடிச்சிடறான். நம்ம ஹீரோ இருக்கிறத வந்து அவன் சென்ஸ் பண்ணிட்டான். யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் இங்கே கல்டிவேஷன் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்போ ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருந்தது, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து குயின்ஸோ போயிடுறான். இப்போது என்னால் உன்னை பார்க்க முடியாது, ஏன்னா நான் உன்னை விட ரொம்ப வந்து பவர் கம்மியாக தான் இருக்கேன். நீ சொல்லியிருந்தீல நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் என்னை விட லெவல் அது கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நிறையாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உங்ககிட்ட தான் வந்து இந்த டிவோரிங் ஆன்சன்ஸிலோட இருக்குது, நீ வந்து அதோட ஓனராக கூட இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டைம் இருக்குது, நீ இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அப்படி பார்க்குறாங்க, நம்ம கிளானோட போட்டி வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டேடியத்தில் வந்து நம்ம லாங் தியாங் தான் நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து சொல்கிறான் இந்த கிளானோட போட்டி வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து இந்த போட்டி நடக்கிற இடத்த தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே 2 ஃபேமிலிஸ் வந்து அவங்க வந்து ஒன்றா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம லின் ஹாங்கும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபைட் பண்ணுறதா வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. இங்கே போட்டி நடக்கிற நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லின் ஹாங் வந்து ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருக்கான் லிங் ஃபேங்னு ஒருத்தங்கிட்ட. அவனும் வந்து உன்னோட ஃபேமிலியில் வெறும் குப்பை தானே அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்தது, என்ன அடிக்க போகிறான். அப்போது அந்த லிங் ஹாங்கை வந்து அவன் தூக்கி அடித்து வீசிடுறான். இனிமேல் வந்து லிங் ஹாங்கால போட்டி போட முடியாது, லிங் ஃபேங் தான் வந்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே வந்து மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா ஷோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிளானில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க 2 பேர்த்தையும் வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கிளானில் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து லிங்கம் அவங்க எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த யான் சிட்டியில் இருக்கிற அந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து வீக்கான ஃபேமிலி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்டர் மூவ் பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட தங்கச்சி குயின்டானா வந்துட்டான். இந்த பொண்ணு பார்க்க வந்து சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கான். இவன் ஃபேஸும் வந்து ரொம்பவே வந்து அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற போட்டியை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் கூட வந்து ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து லிங்ஃபேங் கிட்ட வந்து அவங்க மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. என் பேர் வந்து லிங்ஃபேங், நீ என் கூட வந்து ஃபைட் பண்ண விரும்புறியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறான். அப்போ அங்கே இருக்கிற அனௌன்ஸ் பண்ணுறவங்க வந்து நீ இந்த மாதிரி வந்து இவன் கூட வந்து போட்டியில் கலந்துக்கலாம் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து இந்த காம்படிஷனில் வந்து தோற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி நீங்களாம் வந்து ஃபைட் பண்ண கூப்பிட்டுட்டு இந்த காம்படிஷனில் தோற்றுவீங்கன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருமோ வந்து கேட்குறாங்க. ஏன் உங்கள் ஃபேமிலியால் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம லிங்தியான் வந்து கேட்குறான். சரி ஓகே நான் அந்த போட்டிக்கு வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குயின்டாங் வந்து சொல்கிறான். லிங்காங் எங்கே தான் நீ இருக்க, இன்னும் ஏன் வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்கிறாங்க. நீ வந்து சீக்கிரமாகவே தூக்க போகிற அப்படின்னு சொல்லி குயின்டானை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து அவனோட ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி வந்து இவன் பண்ணுற அட்டாக்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கான். ஐஸ்லேயும் வந்து ஷீல்டு மாதிரி உருவாக்கிலாம் வந்து இருந்துட்டு இருக்கான். அவனும் வந்து லிங்ஃபேங்கும் வந்து ஆஃப் ரியேஷன் லெவலில் வந்து இருக்கான். அவனும் வந்து நம்ம குயின்டாங் கூட வந்து சண்டை போகிறத பார்த்தோன்னே இங்கேப்பா இந்த பொண்ணு இவனை விட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா, இவன் ரொம்ப ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம குயின்டான் வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்கிறாங்க. இவன் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அவன் வந்து அவனோட பில்லை யூஸ் பண்ணி வந்து அவன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். நம்ம குயின்டானும் சொல்கிறான் இவன் வந்து சீட்டிங் பண்ணுறான், இந்த மாதிரி ரூல் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறவங்க வந்து பரவாயில்ல அவன் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி இந்த மாதிரி இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறினா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க உட்காரவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியம் வந்து பார்க்குறாங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோட தங்கச்சி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஷோயின் மூலமாக வந்து பறந்து வந்து கீழே வரான். நீ யார், நீ எதுக்காக வந்து நான் கிளானோட காம்படிஷனை வந்து நீ தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து அண்ணா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனை வந்து ஒரே அடியில் வந்து அவனை தூக்கடிச்சிடான். அப்போ வந்து அவன் பில்லை யூஸ் பண்ணி வந்து பண்ணலான்னு நினைக்கும் போது வந்து நம்ம ஹீரோ வந்து நிறுத்திட்டான். இங்கே பாருங்க இவன் வந்து பில்லை யூஸ் பண்ணி வந்து அவன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தெரியுது நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த எல்லோரும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்களையும் வந்து தோக்கடிச்சிடறான். நான் என் பேர் வந்து லிங்காங், நான் வந்து யான் சிட்டி சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாருமோ வந்து சொல்கிறாங்க இப்போ வந்துட்டான் என்னோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் நம்ம லிங்காங் வந்து அவன் கைது பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் பில்லை யூஸ் பண்ணி வந்து தப்பாக கிளானோட ரூலுக்கு ஏதாவது வந்து பண்ணனால. நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க 2 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சரி ஓகே. நீ போய் வந்து அப்பா, தாத்தா கூட இரு. நான் இத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போட்டி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, லாங் தி யங் தான் அடுத்து போட்டி போட போறா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அதுக்குள்ள வந்து நான் ஒருத்தர சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி அந்த கிராண்ட் மாஸ்டர்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து போறான். அங்க போய் வந்து நான் லாங் தி யங் வந்து சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் இவன்? இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அங்க இருக்கிற சில பேர் வந்து இவன் எப்படி இப்படிலாம் பேசலாம்? இந்த மாதிரிலாம் இவன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி நான் போட்டி போடக்கூடாதா? நம்ம கிளானுக்குள்ள வந்து போட்டி போடலாம்னு ரூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லோருமும் அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம போட்டி போடலாம்ல அப்படின்னு சொல்லி. சரி ஓகே இந்த லாங் தியன் வந்து ஒத்துக்குவான் இந்த போட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என் கூட வந்து ஃபைட் பண்ணுறக்கே வந்து தகுதி இல்லாதவன். அதுக்கு ஃபஸ்ட்டு இவனுக்கு நான் சொல்கிறேன் இருந்து கூட இவன் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காக வந்து குயின் அப்படின்னு ஹோன்னு 2 பேர் வந்து வராங்க. இவங்க 2 பேருமே வந்து ஆஃப் கிரியேஷன் லெவலில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நான் உங்க 2 பேத்து கூடயும் வந்து ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவங்க 2 பேத்து கூட வந்து நீ ஃபைட் பண்ணுவேன்? உன்னால் கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லா ஜாங் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க 2 பேருமே வராங்க. அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ வந்து அந்த தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உன்னால வந்து அட்டாக் பண்ண முடியாதா? வெறும் டிஃபெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஷேடோ க்ளோன் அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து அவங்க எல்லாத்தோட கதையை வந்து ஈஸியாகவே வந்து முடிச்சிடறான். எப்படி இது ஒரே அட்டாக்ல வந்து இவனால் எப்படி தோற்கடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த லின்னும் வந்து இவர் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல. இப்போ வந்து நீ லாங் தி யங் கூட வந்து ஃபைட் பண்ண போற அப்படின்னு சொல்லி எல்லா சாங் வந்து சொல்கிறாங்க. இவ ரொம்பவே பெரிய ஜீனியஸ் லின் ஃபேமிலியோட லாங் தி யான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இப்போ என்னோட ட்ரூ பவரை வந்து காமிக்க போகிறேன் இவங்கிட்ட அப்படின்னு சொல்லி வந்து லிங்காங் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் மேலேருந்து பறந்து வந்து கீழே வரான். நம்ம லாங் டி யானும் நீ 2 பேரும் போய்க்கோங்க. நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது இங்கே பெரிய ஒரு போரே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்குறாங்க எல்லாருமே. நீ லாங் தி யங் அவனை வந்து கதையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா சாங் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து ஏற்படுது. ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து லாங் தி யங் அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட சோலார் தண்டர் பாடியை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே வேகமாக வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் லாங் தி யங் வந்து அங்கேருந்து நகராமல் நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவனும் அதுலேருந்து டாச் பண்ணிட்டு வந்து நம்ம லாங் தி யங் மேலே இருக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிற ஒரு ஆர்மரை வந்து உடைச்சிடறான். நீ ஒன்று நம்பவே முடியல. கொஞ்சம் ஒரு நாள்லேயே வந்து நீ வந்து ஆஃப் கிரியேஷன் லெவலில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி லாங் தியான் வந்து சொல்கிறான். இவன் வந்து பீக் லெவலில் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லி ஷோதை வந்து சொல்கிறான். இவனுக்குள்ளே வந்து ஏதோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து சொல்கிறான். இவங்க 2 பேருமே வந்து வேகமாக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து அடி வாங்கி கீழே விழுந்துடுறான். எல்லாருமே வந்து லிங்க் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்ப எந்திரிச்சு அவனோட டீமன் ஃபார்முக்கு வந்து மாறான். லாங் தியானும் அவனோட ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து வேகமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து வேகமாக அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் தியாங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவோ இவன் ஒரு கிரியேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது லின் ஃபேமிலிஸ் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறாங்க. அவனும் ஒரு ஃபீனிக்ஸ் கிரியேஷன் லெவல் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட க்ளோன் அட்டாக்லாம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவனோட மென்டல் பவரை யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற பாருங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம லாங் தியாங் மேலே வந்து தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு அட்வான்ஸு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை மாறிட்டான் போல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் மென்டல் பவரையும் ஸ்பிரிச்சுவல் பவரையும் ஒன்றா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அப்போ லாங் தியான் வந்து அவனோட கிரியேஷன் லெவல் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறான். இது ஏசியன் செக்லேருந்து தான் இவனுக்கு கிடச்சது போல அப்படின்னு சொல்லி அவனோட டெக்னிக்கில் வந்து டாச் பண்ணிட்டு அவனோட ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம லாங் தியாங் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. 2 விதத்துல பவருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் தியான்னு சொல்கிறான், உங்ககிட்டலாம் வந்து நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஷோதோ வந்து சொல்கிறான், அவன் உடம்புக்குள்ளே வந்து ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரியே இருக்குது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைனிங் சீலை யூஸ் பண்ணி வந்து எனர்ஜி ஃபிளாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து லாங் தியான் வந்து எர்த் அண்ட் ஹெவன் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோவும் ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த இடமே வந்து வெடிச்சிடும் போல மாதிரி இருக்குது. உடனே யாரும் வந்து இவங்க 2 பேரும் ஃபைட்டை வந்து நிறுத்துறாங்க. கிராண்ட் மாஸ்டர் இன்னும் வந்து வந்திருக்காங்க. போதும் நீங்கள் சண்டை போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து உங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி. நான் லின் ஃபேமிலியை சேர்ந்த வந்து லிங்கோங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இவன் இந்த கிளானோட போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்துடும் போல அப்படின்னு சொல்லி நம்ம லாங் தியங் பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னால் அதில் நல்லது தான் அப்படின்னு சொல்லி நான் லாங் தியான்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். இந்த எல்லாரும் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த போட்டியோட ஜீனியஸ் வந்து லாங் தியான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு உடனே நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் தாத்தாக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திரும்ப பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நான் நினச்சதை வந்து நான் சாதிச்சிட்டேன், இனி அடுத்ததை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கிராண்ட் மாஸ்டரை பார்க்கறதுக்காக தான் நம்ம எல்லாரும் மூவும் நம்ம ஹீரோவும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் மூக்கிட்ட நீங்கள் வந்து கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க.
வாழ்த்துக்கள் நீ இந்த கிளானோட போட்டியில் வந்து ஜெயிச்சதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நீ லின் ஃபேமிலி பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் ரியான் டான்ஸ் சிட்டியில் வந்து இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் அவுட் சைட் டான்ஸ் சிட்டியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100 டான்ஸ் சிட்டி பேட்டல்னு அப்படி வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் சொன்னதில் வந்து ஞாபகம் வருது. இந்த டான்ஸ் சிட்டியில் வந்து நம்ம கிளான் மட்டும்தான் ரொம்ப வந்து வீக்காக இருக்குது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து கேட்குறான் 100 பேட்டல் டான்ஸ் சிட்டிலாம் என்ன அப்படின்னு சொல்லி. அங்கே நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கண்ணு மூடி தொடர்புக்கு உள்ள நம்ம கிளானை ஃபுல்லாத்தையும் வந்து அழிச்சிருவாங்க. அங்கே சுப்ரீம் கிளானை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்களை மட்டும் தான் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ அதில் வந்து சேர்ந்துட்டினா வந்து நம்ம டான்ஸ் சிட்டியை வந்து உன் கையில் தான் இருக்கும், அதை நீ பாதுகாக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போட்டியில் ஜெயிச்சனால தான் டான்ஸ் சிட்டிக்கு வந்து ஒரு எல்டராக கூட இருந்தாங்க, கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்டேயும் நீ இதுக்கு போறியா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கூட வந்து லாங் தீயானும் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே தான் வந்து நம்ம கிளானோட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு ரேங்க் சான்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அதில் வந்து ஜெயிச்சிங்கன்னா வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீனில் எல்டர் மூவ் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போட்டியில் ஜெயிச்சதுக்காக வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரெஸ்ஸர்லாம் ஏதாவது கொடுக்குறதுக்காக வந்து நம்ம கிளானோட ஒரு ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இங்கே நிறைய விதமான ட்ரெஷர்லாம் இருக்கும், அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஷர் வந்து தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து லாங் கேங் கூட வந்து ஃபைட் பண்ணி அதில் வந்து அந்த போட்டியில் வந்து எல்டரை வந்து எடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோக்காக வந்து ட்ரெஷரை வந்து காமிக்கிறக்காக வந்திருக்காங்க எல்லோரும் வந்து இதுக்குள்ளே நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே இருக்கிற ஒரு எல்லர் வந்து சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி உள்ளே போகலாம், அதுக்காக நீ வந்து எனக்கு ஒரு ஸ்பிரிட் சீல் வந்து கொடுத்தாகணும், அதே மாதிரி நீ உள்ளே போய் இறந்தாலும் வந்து யாராலையும் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா இதான் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான கிராண்ட் ட்ரெஷர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஷோதை வந்து இதுக்குள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டே வேகமாக வந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த அன்னைக்கு நைட்டு வந்து வெளியே எல்லரை பார்க்கறக்காக வந்து ஜாங் வந்து வரான். நீ வந்து எல்டர் பொசிஷன் உனக்கு வேணும்ல, அதுக்காக நீ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. அடுத்த சைடில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு எர்த் லெவல் ஹார்மர் வந்து பார்த்துட்டு இருக்கான். இது ரொம்பவே நல்லா இருக்கும், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஸ்பீரோ இருக்குது. இப்போ நான் இது ரெண்டுத்தில் எதை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபார்மேஷன் மூலமாக நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஷோதை வந்து கேட்குறான், இங்கே இருக்கிற ஏதாவது நீ டச் பண்ணியா அப்படின்னு சொல்லி. இல்லை நான் எதுவும் டச் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நிறைய ஃபார்மேஷன் மூலமாக நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ஃபார்மேஷன் உருவாகிட்டு இருக்கு, எப்படி இது வந்ததுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இது வீக் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மேலே வந்து போயிட்டே இருக்கான், இங்கே வீக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து நம்ம வெளியே வந்து காமிக்கிறாங்க. அந்த லீ வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஜாங் சொன்னபடி வந்து அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவன் ரொம்பவே வந்து டேலண்டாக இருக்கான், இவனை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட பிளட் ஸ்பீட்டை யூஸ் பண்ணி வந்து அந்த ஃபார்மேஷனை வந்து பிரேக் பண்ணிடுறான். என்னோட ஐஎஃப் ஃபார்மேஷனையும் வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாங்கை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி டோர் ஓப்பன் பண்ணி அவனை போய் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பண்ண முடியாது, அது எல்லாமே வேஸ்ட் தான், கிராண்ட் எல்டருக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற ஃபார்மேஷன் பிரேக் பண்ணால நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வந்து நின்று நம்ம ஹீரோவோனோட பிளட் ஸ்பீட்டை வந்து திரும்ப வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்போ என் ஹீரோ வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸரை வந்து சென்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டோனு, ட்ராகன் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஸ்டோன். இது என்ன என்னால் தொடவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்க கூட முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட மென்டல் பவர் யூஸ் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் அது நகரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து நான் 2 பவரையும் வந்து ஒன்றா யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மென்டல் பவரையும் ஸ்பிரிச்சுவல் பவரையும் ஒன்றா யூஸ் பண்ணுறான். அப்போ தான் வந்து அந்த அந்த ஸ்டோன் வந்து இன்னும் பெருசாகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற அந்த ட்ராகன் ஃபார்மில் இருக்கிற ஸ்டோன் வந்து என்ன இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டே இருக்குது, இதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அதுவும் இன்னும் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு, சீக்கிரமாக தடுத்து நிறுத்து அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அவனோட பிளட்டை யூஸ் பண்ணி வந்து அதை அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். அதை சுற்றி ஒரு பேரியர் மாதிரி இருக்குது, அந்த பேரியர் வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த பிளட்டை யூஸ் பண்ணி வந்து அவனோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடுறான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோதை வந்து சொல்கிறான். இதுதான் வந்து ஹெவன்லி வெயிட் அப்படி ப்ரிசன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நீ வெயிட் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையில் தூக்கி வந்து பார்க்கலாம். அம்மா நீ இதோட ஓனர் ஐட்டியில், அதனால தான் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து 1 மாதம் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஹீரோ எல்லாரும் மூக்கு வந்து நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ
வெளியே வரான். இத பார்த்தோனே வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க, "நீ வந்து இந்த பிரைமரி கிரியேஷன் லெவலுக்கு போயிட்ட ஒரு மாசத்துலயே" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா உள்ள ட்ரெஷர்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறான். இந்த ஹெவன்லி வெயிட் பிரஷன வந்து, "ஓ! இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கிளம்ப போறோம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்றாங்க. "அதுவரைக்கும் உன் ஃபேமிலி கூட இரு" அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலி பார்க்கறதுக்காக வரான். அப்ப வந்து குயின்டான் தான் வந்திருக்கான். "பிரதர் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி. "நீங்க எல்லாமே எனக்கு ரொம்பவே வந்து போரா இருந்தது" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நான் கிராண்ட் மாஸ்டர் எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த 100 பேட்டில் டான்ஸ் சிட்டில வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. நான் இன்னும் வந்து பவர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சியும், நீங்க ஆல்ரெடி பவர்ஃபுல் தானே, அப்ப ஏன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த பவர்லாம் பத்தாது. நான் இன்னும் வந்து பவர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து, நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றான். அது ரொம்பவே டேஞ்சரஸ். எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோனே அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ரொம்பவே கோவமா. அடுத்த நாள் காலைல தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் லின் வந்து இப்போ நம்ம ஹீரோவையும் லாங்டியானையும் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம அங்க போறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிளான்ல இருந்து இந்த 2 ஜீனியஸ வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நம்மள வாழ்த்தணும். அப்பதான் நம்ம கிளான் வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிளான் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட தங்கச்சி எங்க போனா அப்படின்னு சொல்லி. ஆனா அவன காணோம். அவன் சரி நீங்க போயிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க தாத்தா வந்து சொல்றாங்க. நீங்க எல்லாருமே வந்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறான். நம்ம ஃபேமிலி வந்து இவ்ளோ பெரிய நிலைக்கு வரணும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தாத்தா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம குயின் தான் வந்து காமிக்கிறாங்க. அவ வந்து நம்ம ஹீரோ போறத வந்து பார்த்துட்டு இருக்கான். அவளும் வந்து அவனோட மாஸ்டர் கூட சேர்ந்து அவளோட செட்டுக்கு வந்து போறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து இம்பீரியல் சிட்டிக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இப்போ இம்பீரியல் சிட்டிக்கு வந்து போறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த சீசன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4th சீசன். இன்னும் நெக்ஸ்ட் சீசன் வந்தா மட்டும் தான் என்னால வீடியோ போட முடியும். அதுவரைக்கும் நான் இப்போ வீடியோ போடாம வச்சிருக்க எல்லா எபிசோட்ஸும் வந்து நான் அப்லோட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.